வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நிலைமையில் மொத்தம் வந்து நீட்டுக்காக எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கிடைச்ச டேட்டா வச்சு நம்ம இன்னும் நிறைய அனலைஸ் வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை லேட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுது 2017க்கான டேட்டா. 2017 வந்து கிட்டத்தட்ட 11,38,890 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண லிஸ்ட் இது. எத்தனை பேருக்கு இதில் போய் அப்பியர் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுறதுனால நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மட்டுமே நியர்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017க்கான டேட்டா. 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அஃபிஷியலாக தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. தமிழ் எக்ஸாம் முதற்கொண்டு ரிலீஜியன் லாங்குவேஜில் எல்லாமே ஸ்டார்ட் ஆன இயர் அப்படின்னு பார்த்தா 2017 தான். ஸோ 2017 நம்ம இந்த டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 2018 நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1,87,835 கேண்டிடேட் இன்க்ரீஸ் ஆகி 13,26,725 கேண்டிடேட்ஸ் வந்து 2018 மட்டுமே எக்ஸாமுக்காக கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2018 மட்டும் இந்த டேட்டா வந்திருக்கு. இப்போ நம்ம 2019 பார்க்கலாம். 2019 கிட்டத்தட்ட அகெயின் 1,92,650 கேண்டிடேட்ஸ் அகைன் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கொடுத்துற 1,92,000 பேர், நியர்லி 2 லட்சம் பேர் அகைன் எக்ஸாமுக்கு அதிகமா அப்பீல் பண்ணியிருக்காங்க. 2019 மட்டும் 15,19,375 கேண்டிடேட்ஸ் எக்ஸாமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க 2019 டேட்டா படி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கோவிட்க்கு 1 year முன்னாடி. கோவிட் அப்போ நமக்கு என்ன அப்ளிகேஷன் குறைஞ்சிச்சா? அதுதான் கிடையாது. கோவிட் அப்பயும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, பட் 2 lakhs அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 78,060 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகி 2020 வந்து பார்த்தீங்கன்னா 15,97,435 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2020 வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து 2021 இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ஓரளவுக்கு நமக்கு பீக்ல இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டேட்டா முன்ன பின்ன இருக்கு. அப்போ எவ்வளவு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020 கம்பேர் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய டேட்டா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். 2020 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ வெறும் 16,742 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் வந்து நீங்க 2021 பாருங்க கட் ஆஃப் வந்து கம்மியா இருந்திருக்கும். நான் அதுக்கு சொன்ன ரீசன் வந்து 2 ரீசன். ஒன்று கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொன்னேன். பட் இன்னொரு ரீசன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து குறைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ வருஷம் 2 லட்சம்ங்கிற இன்க்ரீஸ் ஆகுது. 2021 மட்டும் கொஞ்சம் அது கூல் டவுன் ஆச்சு. ஸோ இப்போ 2021 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16,742 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸாம் எழுத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா வந்து நமக்கு தெரியுது. வீடியோட அடுத்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024 சார்பில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து கிராஷ் கோர்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸ் மொத்தம் 40 நாள் நடக்க போகுது. வரும் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. March 25 லாஸ்ட் 2 days மட்டும்தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டில் ஓப்பன்ல தான் இருக்கு. இது வரைக்கும் யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இந்த 40 நாள் பிபிடி பேஸ்ட் கிளாஸஸ், அதனால சிலபஸ் நம்ம பக்காவா கவர் பண்ணிடலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நீங்க ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்லயும் உங்களுக்கு அதே நோட்ஸ் தான் இருக்க போது நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து ஹாஸ்டல் இருக்கு, நீங்க ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். யூனிட் அண்ட் டெஸ்ட் பேப்பர் சொல்லிட்டு தனித்தனியாக டெஸ்ட் நடக்கும். அதுக்கான டவுட் செஷன்ஸும் கொடுப்பேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிவிஷன் பண்ணி இந்த கிளாஸ் சூப்பராக பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வர முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆன்லைன் பேட்சில் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஓவராலாக டியூஷன் ஃபீஸு, டெஸ்ட் பேப்பர் ஃபீஸு இதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10,000 rupees இருக்கும். அப்போ நம்ம கொடுத்ததே 12,500 ஆஃப்லைன் கொடுத்துருக்கோம், 5,500 ஆன்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்சாக இருக்க போது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஸோ ரெடியாக இருங்க. நம்ம மண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி பார்த்தோம்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி ரெகுலேஷன் கீழே தான் இங்கே இருப்பீங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. ஃபுட் அண்ட் வாட்டர் அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்கன்னா March 25 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்கள் ஹாஸ்டலையும் March 25 நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இப்போ 2021 டேட்டா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஓவரால் டேட்டா தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வருஷம் வெறும் 16,000 70,000 சொல்லிட்டு 1 லட்சத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs நினைக்காதீங்க,
2021 கம்பேர் பண்றப்போ 2022ல 2,58,166 கேண்டிடேட்ஸ் 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சடனா அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கோவிட் டைம்ல மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா அப்ளை பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. மத்த எல்லா டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அப்ளிகேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுறதுதான் இது ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரி, இது 2022 டேட்டா. 2023 என்ன இருக்கு? அகைன் அதே மாதிரி 2,15,102 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப அகைன் வந்து அதே ரேஷியோ வந்துருச்சானா எஸ் வந்துருச்சு. எந்த ஒரு பேண்டமிக் இல்ல சுச்சுவேஷன் வந்துருச்சு, கூல் டவுன் பீரியட் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் இயர் எழுதுனவங்க 20,87,445. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியன் நியூஸ் பேப்பர்ல கிடைச்ச டேட்டா படி இந்த வருஷம் 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அனலைஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு 2 to 3 lakhs பீப்புள்ஸ் மட்டும் தான் அதிகமாக அப்ளிகேஷன் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் டேட்டாவோ அதுக்கு நேராக தான் வந்திருக்கு. ஸோ 2024 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இருக்குதுலையே அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கானா எஸ். ஏன்னா 2023 கம்பேர் பண்ணுறப்போ 2,94,388 கேண்டிடேட்ஸ் இம்மெசிவ் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டை பார்க்குறீங்க. அப்போ 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல காம்படிஷனோட மிகப்பெரிய பாயிண்ட் குறிக்குது. இது வரைக்கும் இல்லாத டேட்டா. இது வரைக்கும் 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நியர்லி 3 lakhs கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்காங்கிறது அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, உடனே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். ஸோ இதோட காம்படிஷன் ஸ்பிரிட் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் இயர் நான் சொன்ன எந்த ஒரு டேட்டாவிலையும் 10 marks நீங்கள் தாராளமாக கட் ஆஃப் லிஸ்ட்ல கூட்டிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 lakhs கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுலும் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 1,47,000க்கு மேலே தான் நமக்கு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நடந்துட்டு எக்ஸாக்ட் டேட்டாவோட உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இந்த வருஷம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து 23,81,833 நியர்லி 24 லட்சம் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல முன்ன பின்ன ஒரு 20,000 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்னா கூட சாலிடா 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்கம்மா. 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அதுல பாதிக்கு பேர் ஃபெயிலு, அப்படி குவாலிஃபிகேஷன் மார்க் வராது. அப்படிங்கிற பஸ்ல ஒரு 11 lakhs to 12 lakhs மேலதான் உங்க காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும், அது கீழே இருக்காது. அப்ப 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா பாஸ் ஆவாங்க. 12 lakh கேண்டிடேட்ஸ்க்கு மேலதான் இந்த வருஷம் காம்படிஷன் இருக்க போகுது. சரி, இதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதெல்லாம் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இவ்வளோ கேண்டிடேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் பேட்சஸ் சொல்லி தர போகிறோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட் ரிவிஷன் பேட்சாகவும் இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்சாகவும் இதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா? கிளாஸஸ் வந்து March 25 ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன் வரீங்களா? சேலத்தில் வாங்க. சேலத்தில் நீங்கள் ஸ்டே பண்ணி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுட்டு போங்க, ஃபுல் நாலேஜாக போங்க. ஓகேங்களா? ஒரு நீட்னா என்ன அப்படின்னு கூட தெரியாம வரீங்களா? வாங்க, ஃபுல்லா கத்துக்கலாம். ஃபுல்லா கத்துட்டு போறப்போ ஒரு டாப்பர் ரேஞ்சுக்கு நீங்க போவீங்க. அப்படிங்கிறப்போ இந்த பேட்ச் உங்களுக்கு பெஸ்டா இருக்குறதுல எந்த டவுட்டும் இல்லை. அட்மிஷன் போயிட்டு இருக்க, அட்மிஷன் போடாதுங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும்னா நம்ம ஓஎம்ஆர் கூட நம்ம அகாடமியில் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து நீங்க பை பண்ணிட்டு போங்க. ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நெகட்டிவ் மார்க் இல்லாம பாத்துக்கங்க, நிறைய பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இது அடுத்த வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ இதோட வைடப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முக்கியமா நீட்டுக்கு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அப்பதான் காம்படிஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.